அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு உண்டான டெஸ்ட் நம்பர் 19 பொது தமிழில் இருக்கிற முக்கிய வினாக்களை பார்க்க போகிறோம். வீடியோவை முழுவதுமாக பாருங்கள், ஓகேவா? இந்த வீடியோ மூலயமா எத்தனை கொஷின்ஸ் நீங்கள் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அல்லது எத்தனை கொஷினுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் எல்லாருமே ஒரு லைக்கை போட்டு விடுங்க, ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண டெஸ்ட் நம்பர் 1 to 18 வரைக்குமே நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை நான் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அதை வாட்ச் பண்ணிக்கோங்க, ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் நாமக்கல் கவிஞர், ஓகேங்களா? நாமக்கல் கவிஞர். தமிழ் செய்யுட்களம்பகம் என்ற நூலை தொகுத்தவர் யார்? தமிழ் செய்யுட்களம்பகம் என்ற நூலை தொகுத்தவர் யார்? ஆன்சர் ஜியு போப் அவர்கள். ஜியு போப் அவர்கள். மூன்றாவது வினா, பாரதிதாசன் நூல்களில் பொருந்தாதது எது? பாரதிதாசனோட நூல்களில் பொருந்தாதது அப்படின்னா கல்லோ காவியமோ அப்படிங்கிறது தான், ஓகேங்களா? மற்றபடி குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, இருண்ட வீடெல்லாம் அவருடைய நூல் தான். கல்லோ காவியமோ அப்படிங்கிறது தான் பொருத்தம் இல்லாமல் இருக்குது, ஓகேங்களா? மத்த விலாசம் என்னும் நாடக நூலை எழுதியவர் யார்? மத்த விலாசம் என்னும் நாடக நூலை எழுதியவர் மகேந்திரவர்மன். மகேந்திரவர்மன். H.A. கிருட்டிணப்பிள்ளை கிருட்டிணனாருக்கு இலக்கணம் கற்பித்த ஆசிரியர் யார்? H.A. கிருட்டிணனாருக்கு இலக்கணம் கற்பித்த ஆசிரியர் மாணிக்கவாசக தேவர். மாணிக்கவாசக தேவர். சிறுபஞ்ச மூலத்தில் கடவுள் வாழ்த்துடன் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன? சிறுபஞ்ச மூலத்தில் கடவுள் வாழ்த்துடன் எத்தனை வெண்பாக்கள் உள்ளனன்னா 97 வெண்பாக்கள் இருக்குது. மேற்கணக்கு நூல்கள் என்று அழைக்கப்படுபவை என்ன? மேற்கணக்கு நூல்கள் என்று அழைக்கப்படுபவை 8 தொகையும் 10 பாட்டும். 8 தொகையும் 10 பாட்டும். தென்னாப்பிரிக்கா நாட்டில் இந்தியரின் நலனுக்காக போராடிய வீர தமிழ்மங்கை யார்? தென்னாப்பிரிக்க நாட்டில் இந்தியரின் நலனுக்காக போராடிய வீர தமிழ்மங்கை தில்லையாடி வள்ளியம்மை. தில்லையாடி வள்ளியம்மை. தமிழில் காணும் முதல் சித்தர் யார்? தமிழில் காணும் முதல் சித்தர் யார்னா திருமூலர். மணிமேகலையில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை என்ன? மணிமேகலையில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை 30. தமிழ்மாதின் இனிய உயிர்நிலை என போற்றப்படும் நூல் எது? தமிழ்மாதின் இனிய உயிர்நிலை என போற்றப்படும் நூல் திருக்குறள். உலா என்னும் சிற்றிலக்கியம் பாடப்பெறும் பாவகை என்ன? உலா என்னும் சிற்றிலக்கியம் பாடப்பெறும் பாவகை கலிவெண்பா. அடுத்தது பொறுத்துக. குறிஞ்சி. ஸோ அதோடைய அதுக்கு உண்டான கருப்பொருள், ஓகேங்களா? ஸோ கருப்பொருள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இதை ஸோ குறிஞ்சினா உங்களுக்கு புணர்தல் நிமித்தமும், முல்லைனா இருத்தல் நிமித்தமும், மருதம்னா ஊடல் நிமித்தமும், நெய்தல்னா இரங்கல் நிமித்தமும் தான், ஓகேங்களா? பருப்பு உள்ளதா? இது எவ்வகை வினா? பருப்பு உள்ளதா? இது எவ்வகை வினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொளல் வினா. அகரவரிசையில் அமைக்கப்பட்டுள்ளதை எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது சரியான அகரவரிசையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டு, பாட்டு, பையன், பவ்வம் அப்படிங்கிறது தான் சரியானது, ஓகேங்களா? காய்கனி. இதில் அமைந்துள்ள தொகைநிலை தொடரை கண்டறி. காய்கனி. இதில் அமைந்துள்ள தொகைநிலை தொடர் என்னன்னா உம்மை தொகை இருக்குது, காயும் கனியும், ஓகேவா? நாற்கரணம் சரியாக பிரிக்கப்பட்டிருப்பது எது? நாற்கரணம் அப்படிங்கிறத கீழே பிரித்து எழுதணும் அப்படின்னா எது சரியானதாக இருக்கும்? 4 கூட்டல் கரணம். திருச்செந்திற் களம்பகம் என்னும் நூலை இயற்றியவர் யார்? திருச்செந்திற் களம்பகம் என்னும் நூலை இயற்றியவர் யார்னா ஈசான தேசிகர். ஈசான தேசிகர். சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ராபி சேதுபிள்ளை. வசன நடை வள்ளலார் என்று அறியப்படுபவர் யார்னா ஆறுமுக நாவலர். தமிழ் தென்றல்னா திருவிக்கா. தண்டமிழ் ஆசான்னா சாத்தனார். கரிகாலனின் முன்னோர் காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் என்பதை கூறும் நூல் எது? கரிகாலனின் முன்னோர் காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் என்பதை கூறும் நூல் புறநானூறு.
வீர சோழியம் என்னும் நூலை இயற்றியவர் யார்? வீர சோழியம் என்னும் நூலை இயற்றியவர் யார்னா புத்தமித்திரர். புத்தமித்திரர். தமிழகத்தை 72 பாளையங்களாக பிரித்து ஆண்டவர்கள் யார்? தமிழகத்தை 72 பாளையங்களாக பிரித்து ஆண்டவர்கள் நாயக்கர்கள். கீழ்கண்டவற்றுள் தமிழ்நாட்டின் பறவைகள் புகலிடங்களில் ஒன்று எது? கீழ்கண்டவற்றுள் பறவைகளின் புகலிடங்களில் ஒன்று அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம்? வடுவூரை சொல்லுவோம். பேராய கட்சியிலிருந்து விலகி பின் தந்தை பெரியார் தம்மை இணைத்து கொண்ட இயக்கம் எது? பேராய கட்சியிலிருந்து விலகி பின் தந்தை பெரியார் தம்மை இணைந்து கொண்ட இயக்கம் நீதி கட்சி. கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் யாருடைய ஞானாசிரியர்? கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் யாருடைய ஞானாசிரியர்னா சுந்தரம் பிள்ளையோட ஆசிரியராக இருந்திருக்கிறார். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கை பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.